உயரத்தில் நிறுத்துகிறார். இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சிலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை கொடியை ஏற்றிடுவோம். இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை. நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை. நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. ஏசாயா 45 அதிகாரம். ஏசாயா 45 அதிகாரம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்மையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்த காரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒலிப்பீடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் மித்தமும்
நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் மித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. என்னை தவிர தேவன் இல்லை, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன். சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே. கர்த்தராகிய நானே இவைகளையெல்லாம் செய்கிறவர். வானங்களே, உயர இருந்து சொரியுங்கள். ஆகாய மண்டலங்கள் நீதியை பொழிய கிடவது. பூமி திறவுண்டு இரட்சிப்பின் கனியை தந்து நீதியும் கூட விளைவதாக. கர்த்தராகிய நான் இவைகளை உண்டாக்கிறேன். மண்ணோடுகளுக்கு ஒத்த ஓடாயிருந்தும் தன்னை உருவாக்கினவரோடு வழக்காடுகிறவனுக்கு ஐயோ. களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்லத்தகுமோ? உன் கிரியையானது அவருக்கு கைகள் இல்லை என்று சொல்லலாமோ? தகப்பனை நோக்கி ஏன் ஜனிப்பித்தாய் என்றும் தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ. இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வருங்காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள். என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதன் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன். என் கரங்கள் வானங்களை விரித்தன, அவைகளின் சர்வ சேனையும் நான் கட்டளையிட்டேன். நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன். அவன் வழிகளை எல்லாம் செவ்வைப்படுத்துவேன். அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயமில்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலையாக்குவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தலாபமும் நெடிய ஆட்களாகிய சபையோரின் வர்த்தலாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். அவர்கள் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னோட மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவரை அல்லாமல் வேறு தேவன் இல்லை என்றும் சொல்லி உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகருமாகிய நீர் மெய்யாகவே உம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனாயிருக்கிறீர். விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிற அனைவரும் வெட்கப்பட்டு லட்சையடைந்து ஏகமாய் கலங்கி போவார்கள். இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய இரட்சிப்பினால் இரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாய் இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே கர்த்தர், வேறொருவரும் இல்லை. நான் அந்தரங்கத்திலும் பூமியின் அந்தகாரமான இடத்திலும் பேசினதில்லை. விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதும் இல்லை. நான் நீதியை பேசி யதார்த்தமானவைகளை அறிவிக்கிற கர்த்தர். ஜாதிகளில் நின்று தப்பினவர்களே, கூட்டம் கூடி வாருங்கள், ஏகமாய் சேருங்கள். தங்கள் விக்கிரமாகிய மரத்தை சுமந்து இரட்சிக்க மாட்டாத தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் அறிவில்லாதவர்கள். நீங்கள் தெரிவிக்கும்படி சேர்ந்து ஏகமாய் யோசனை பண்ணுங்கள். இதை பூர்வ காலம் முதற்கொண்டு விளங்க பண்ணி அந்நாள் துவங்கி இதை அறிவித்தவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? நீதிபரரும் இரட்சகருமாகிய என்னை அல்லாமல் வேறு தேவன் இல்லை. என்னை தவிர வேறு ஒருவரும் இல்லை. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது இரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்ட ஆணையிட்டிருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தையை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவது இல்லை என்கிறார்
கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமையும் உண்டென்று அவனவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேருவான். அவருக்கு விரோதமாய் எரிச்சல் கொண்டிருக்கிற யாவரும் வெட்கப்படுவார்கள். இஸ்ரவேலின் சந்ததியாகிய யாவரும் கர்த்தருக்குள் நீதிமான்களாக்கப்பட்டு மேன்மை பாராட்டுவார்கள். ஆமேன். சாட்சி சொல்ல விரும்புகிறவர்கள் வந்து சாட்சி சொல்லும்படி தயவாய் அழைக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம், சர்வ வல்லவருக்கு ஸ்தோத்திரம். நான் திருப்பூர் மாவட்டத்திலேருந்து உடுமலைப்பேட்டையிலேருந்து வர்றேன். என் கணவர் பெயர் உதயகுமார், என் பேர் திலகவதி. எங்களுக்கு மரணக்கட்டு இருக்குன்னு சொல்லி ஏசப்பா சொல்லியிருந்தார். எத்தனையோ முறை சொல்லியிருந்தார். ஆனால் குடும்ப சூழ்நிலை காரணமாக எங்களால் நிறைவேற்ற முடியல. ஆனால் மகா பெரிய தெய்வம் எங்கள் மேலே இரக்கம் வைத்து என் தெய்வம் உயிரோடு இப்போ சாட்சியாக அவர் இங்கே நிறுத்த முடியல. பரலோகத்தில் என் தேவன் அவரை கூட்டிகிட்டு போய் அவர் மடியில் வச்சிருக்கிறாரு. என் தேவாதி தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன். இந்த இடத்துல தீர்க்க தரிசனம் நிறைவேற்ற என் தேவனுக்கு நான் கரங்களை தட்டி மகிமைப்படுத்துகிறேன். அல்லேலூயா. தேவாதி தேவனுக்கு நான் மகிமைப்படுத்துகிறேன். இந்த ஜீவ ஒளியில் வந்து என் தேவன் நிறுத்ததுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எங்கள் குடும்பத்து மேலே எவ்வளோ அன்பு வைத்திருக்கிறார். ஆனால் இந்த உலகத்தில் வாழ்கிறத காட்டிலும் என் கணவர் எத்தனையோ துன்பங்கள் பாடுகள் அனுபவித்து அவமானங்கள் எல்லாம் அனுபவித்திருக்கிறாரு. ஆனால் என் தேவன் நான் விக்கிரகத்துக்கு மட்டும் பாவிதான். ஆனால் என் கணவர் வந்து எப்போவுமே ஏசப்பாவை ரொம்ப நேசிப்பார். அந்த தேவன் மகா இரக்கமுள்ள தெய்வம் என் தேவன். நாங்கள் எங்களால் செலுத்த முடியலாம் கூட எங்கள் குடும்பத்து மேலே அக்கறை வைத்து அன்பு வைத்து அவர் அன்புக்கு இணையாக இந்த உலகத்தில் ஒருத்தர் மேல் அந்த உலகமெல்லாம் மாயை. என் தேவன் அன்பு தான் நிலையானது. பரலோகத்தில் என் தேவன் எங்கள் வீட்டுக்கார் வந்து பொக்கிஷத்தை சேர்த்து வைத்திருக்கிறாரு. இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை. ஆனால் என் தேவன் வந்து என்னோடு இருக்கிறாரு. என் கணவர் மூலியமாக என் தேவன் எங்களை நாங்கள் 3 பிள்ளைகள் அனாதை அல்ல, 4 பேருமே தான். அவர் பரலோகத்தில் உயிரோடு இருக்கிறாரு, நாங்கள் இங்கே இருக்கிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். அவர் மகிழ்ச்சி அங்கே இருக்கிறாரு. அதனால் என் தேவாதி தேவனுக்கு இந்த இடத்துல நான் கோடான கோடிய நன்றி பலிகளை நான் செலுத்துகிறேன். ஏசப்பா, இந்த இடத்துல வந்திருக்கிறவங்களுக்கு இந்த சாட்சியை தெரிவிக்கிறேன்னா, ஏசப்பா அவருக்குள்ளேருந்து பேசினது ஒவ்வொரு வார்த்தை உயிர் உள்ளது, உண்மை உள்ளது. நான் எந்த இடத்துல நான் போகிறதில்லை. முதல்லலாம் நான் போயிட்டு இருந்தேன். எப்போ ஜீவ ஒளி தொலைக்காட்சி நான் பார்த்தனோ அதிலிருந்து நான் ஜீவ ஒளி மாத்திரம்தான் பார்ப்பேன். இங்கே எங்களால் வர முடியறதில்ல. டிவி பார்த்துட்டே இருந்து என் தேவன் எவ்வளோ வல்லமையாக எங்கள் குடும்பத்தை பற்றி எல்லாம் எங்கள் அப்பாவுக்கு இவருக்கு தெரியும். எல்லாம் என்ன அங்கே நடக்கிறதோ எல்லாம் படம் போல் காணிச்சு கொடுத்துட்ருக்கிறார் எங்கள் அப்பாவுக்கு. அத்தனையுமே என் தேவனப்பா நேர்த்தியாய் இங்கே ஜீவ ஒளி கால் வைக்கிறது அவ்வளவு சீக்கிரமான லேசான காரியம் அல்ல. அவர் வாயிலேருந்து ஒவ்வொரு வார்த்தையும் புறப்பட்டு வரும்போது எச்சரிக்கையாக இருந்து செயல்படுத்துங்கன்னு நான் சொல்கிறேன். செலுத்தியிருந்த ஆரோக்கிய ஆயுள் நீடித்த காலை கூட்டி கொடுத்துருக்கலாம். எங்களால் வறுமை சூழ்நிலையும் செலுத்த முடியல. என் மறுத்த போது கூட என் தேவன் நான் கூப்பிட்ட போது எச்சிலுக்கு அரி துப்புங்கப்பா, எங்கள் பாவத்தை கழுவுங்கப்பான்னு கூப்பிட்ட போது என் தேவன் என்னை தேடி வந்தார். என் தேவன் என்னை தேடி வந்தார். என் தேவன் என்னை தேடி வந்தார். வந்து எங்கள் பாவத்தை கழுவி என் தேவன் எங்கள் கணவரை மடியில் பிடிச்சிட்டு போயிட்டார். என் தேவன் வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து அவர் மடியில் இருக்கார். ரொம்ப சந்தோஷப்படுற மாம்சத்தில் இப்போ அழுகிற ஆவியில் நான் சந்தோஷமாக இருக்கிற பெரும் பாக்கியத்தையும் சாகியத்தையும் என் கணவருக்கு மரணமே இல்லை. அவருக்கு பரலோகத்தில் இருக்கிறபடி செய்த என் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இப்பேற்பட்ட இடத்துல எங்களை நிறுத்தினதுக்காக என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நேரம் ஜெபித்து எங்களுக்கு ஆலோசனை கத்தரா இருந்து எங்கள் பாஸ்டர் ஐயாவுக்கும் அம்மாவங்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். இந்த இடத்துல கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் அங்கே உயிரோடு இருக்கிறார். என் தேவன் உயிரோடு இருக்கிற தெய்வம் என் கணவரை வந்து
கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு. இன்னொரு சாட்சியை சொல்கிறேன். அடக்கம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, சங்கவரி கட்டினா தான் அடக்கம் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் ஜீவ ஒளிக்கு மாத்திரம் இங்கே தான் நான் வந்திருக்கிறேன். இங்கிருந்தே என் தேவன் அத்தனை காரியங்களையும் ஒரு பணம் கூட இல்லாமல் இருந்து கூட எங்களுக்கு ஒரு சொன்ன நலம் கூட கிடையாது. இருந்தாலும் என் தேவன் வந்து அவர் சொந்தமாக வைராக்கியமாக நின்று நான் ஒருத்தி தான் ஆண்டவர் பிள்ளையாக இருக்கிறேன். எங்கள் சொந்த பந்தத்தில் எல்லாம் விக்கிரக ஆராதனையை செய்து கொண்டிருக்காங்க, அவங்க அறியாமல் இருக்காங்க. வைராக்கியமாக வாஞ்சையுமாக கிறிஸ்துவ முறைப்படி தான் அடக்கம் பண்ணுன்னு சொன்னேன். நான் நினச்சேன் எங்கேயாவது ஒரு மண்ணிலையாவது தோண்டி ஒரு புதைச்சிடணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் தேவன் எல்லாம் ஆராதனையோடு பாஸ்டரெல்லாம் வந்து எல்லாம் என் தேவன் அற்புதமாக அதிசயமாக ஒரு இடத்துல கூட எனக்கு கையேந்தி என்னை பணம் கேட்க விடல. என் தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த இடத்துல சாட்சியாக நிறுத்துகிறேன். என் தேவனுக்கு நன்றி நன்றி நன்றி. எத்தனை நன்றி சொல்லாது மிகையாகாது. அல்லேலூயா. எல்லா தேவைகளையும் நடத்தி கொண்டு வந்த தேவனுக்கு நன்றி செலுத்த. யாராவது பொருத்தனை செலுத்தணும்னு சொன்னால் ஜாக்கிரதையாக இருந்து பொருத்தனை செலுத்துமாறு நான் நன்றியுடன் தாழ்மையோடு உங்கள்கிட்ட சகோதரிகளுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நாளும் கண்டுகொள்ளாமல் இருக்க வேண்டாம். எல்லாம் இந்த தேவனோட காரியம்தான். நேர்த்தியாக செய்யுங்க. விசுவாசத்தில் இருந்தால் ஜெயிக்க முடியும். நான் விசுவாசத்தோடு இருந்தேன். இதே இடத்துல போனோட சாட்சியாக சொன்னேன். அதிசய சாட்சியாக இப்போ வந்து சொல்கிறேன். உத்தமன் என்று விளங்கின பின்னும் ஜீவகடத்தை பெற்றுக்கொள்வார்னு என் கணவர் ஆண்டவர் கொடுத்தது தான். ஆண்டவர் இப்போ கூப்பிட்டு கணவர் கடவுள் கொடுத்த கிஃப்ட்டுன்னு சொல்வார். அந்த கிஃப்ட்டை அவர் அங்கே வச்சுருக்கிறாரு. அவர் சந்தோஷமாக இருக்கட்டும். இனிமேல் எங்களை கம்பீரித்து எங்களை ஜீவ ஒளியில் எங்களை வேறு எந்த இடத்துல சத்தியம் இல்லை இல்லை இல்லை. நான் அப்படி தான் சொல்லுவேன். எந்த சபைக்கு நான் போக மாட்டேன். எங்கே இருந்தாலும் இங்கே தான் வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். அது அவங்கவுங்க விருப்பம். ஆனால் நாங்கள் ஜீவனோட நாளெல்லாம் நாங்கள் 3 பேரும் பாஸ்டரோட பிள்ளைகளாகவும் ஏசப்பா பிள்ளைகளாக தான் நாங்கள் இருப்போம். அவங்க என்ன சொல்கிறாங்க